ஹாய்! இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ரெபேட் அண்டர் செக்ஷன் 87A பத்தி தான் இன்னைக்கு வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் சேனல யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, என் சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, இன்கம் டாக்ஸ், ஜிஎஸ்டி, டேலி, எக்ஸெல், எம்சிஏ இது ரிலேட்டடான ரெகுலரா வந்து அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாரி கீழ என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் வந்து நான் ஷேர் பண்றேன். அதுலயும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அண்டர் செக்ஷன் 87A இதுல வந்து ஓல்ட் ஸ்கீம்ல வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்ல. அதாவது பார்த்தீங்கன்னா, the total income does not exceed 500,000 rupees. 500,000ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, 5 lakh rupees. 5 lakh. ஸோ இதுக்குள்ள உங்களோட இன்கம் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அப் டூ 12,500 ரூபீஸ் வந்து ரெபேட் வந்து நீங்க வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா, 12,000 ரூபீஸ். 12,500 ரூபீஸ். ரெபேட் வந்து நீங்க எப்பவுமே ஆஸ் யூசுவல் ஓல்ட் டாக்ஸ்ல என்ன இருக்கோ அது வந்து நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். ஆனா இப்ப இந்த ஃபினான்ஸ் ஆக்ட் 2023ல வந்து பார்த்தீங்கன்னா, 1/4/2024ல இருந்து எஃபெக்ட் ஆயிருக்கு. அண்டர் செக்ஷன் 87ஏல வந்து என்ன சேஞ்சஸ்ன்னு சொல்லியிருந்தாங்கன்னா, that does not exist 700,000 ரூபீஸ். அதாவது 700,000 ரூபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸிஸ்ட் ஆகாம இருந்துச்சுன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25,000 ரூபீஸ் வந்து ரெபேட் வந்து நீங்க வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. அதாவது 25,000. ஆனா இப்ப வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஃபினான்ஷியல் இயர்க்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் இயர் 2023, 24க்கானது இது. ஓகே. இப்ப ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம்ல வந்து பார்த்தீங்கன்னா, அப் டூ 5 லேக்ஸ் வரைக்கும் கிடையாது. ரெபேட் வந்து உங்களுக்கு 12,500 ரூபீஸ் வரைக்கும் நமக்கு வந்து இருக்கு. ஃபார் ஃபினான்ஷியல் இயர் 2023, 24 இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அப் டூ 7 லேக்ஸ் வரைக்கும் இன்கம் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு வந்து ரெபேட் வந்து 25,000 வரைக்கும் இருக்கு. இப்ப இந்த ஃபினான்ஷியல் இயர் 2000 அதாவது ஃபினான்ஷியல் இயர் 2024, 25ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுக்கு வந்து அதே சேம் தான். உங்களுக்கு 7 லேக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு சேம் இதே தான். 7 லேக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து டாக்ஸ் கிடையாது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, 25,000 ரூபீஸ் ரெபேட்டும் உங்களுக்கு வந்து இருக்கு அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இதுல ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50,000 இதுல வந்து 75,000 நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வந்து குடுத்துருக்காங்க. இப்ப வந்து இதோட வொர்க்கிங் வந்து நம்ம போட்டு பார்க்கலாம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு அப்ராக்ஸிமேட்டா வந்து ஒரு 7 லேக்ஸ் வச்சிருக்கலாம் நம்ம இன்கம். ஏன்னா நம்ம ஃபினான்ஷியல் இயர்ல வந்து பார்த்தீங்கன்னா, 23, 24ல 7 லேக்ஸ் வரைக்கும் நமக்கு வந்து டாக்ஸ் கிடையாது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் 3 லேக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 0% ஃபர்ஸ்ட் 3 லேக்ஸ். அடுத்த மீதி இருக்க 3 லேக்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து 5% வந்து டாக்ஸ் ஆகும். மீதி இருக்க 1 லேக்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, 10 சாரி 10,000 ரூபீஸ். ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் இயர் வந்து அப் டூ 7 லேக்ஸ் வரைக்கும் 25,000 ரூபீஸ் வரைக்கும் நம்மளுக்கு வந்து டாக்ஸ் கிடையாது. ஓகே. ஆனா இந்த ஃபினான்ஷியல் இயர் 2024, 25 இந்த கரண்ட் ஃபினான்ஷியல் இயர்ல வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்னா, நம்மளுக்கு வந்து இங்க 6 லேக்ஸ் இருந்தத வந்து பார்த்தீங்கன்னா, இங்க 7 லேக்ஸா மாத்தியிருக்காங்க. அப் டூ 7 லேக்ஸ் வரைக்கும்ன்ற மாரி நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களோட டோட்டல் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா, 700,000 ரூபீஸ்னா 7 லேக்ஸ். இந்த இன்கம் தாண்டனா உங்களுக்கு 25,000 ரூபீஸ் வரைக்கும் ரெபேட் இருக்கு அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இதுக்குள்ள இருக்க வரைக்கும். ஆனா இப்ப இந்த ஃபினான்ஷியல் இயர் 2024ல வந்து பார்த்தீங்கன்னா, அப் டூ 7 லேக்ஸ். அப் டூ 7 லேக்ஸ் வந்து போட்டோம்னா, ஃபர்ஸ்ட் 3 லேக்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு வந்து டாக்ஸ் கிடையாது. மீதி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, 4 லேக்ஸ் ரூபீஸ். இந்த 4 லேக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 20,000 ரூபீஸ் வரைக்கும் நம்மளுக்கு வந்து வருது. ஆனா நம்ம 7 லேக்ஸ்க்குள்ள மட்டும் 7 லேக்ஸ் இல்லன்னா 25,000 ரூபீஸ். இப்ப நீங்க எக்ஸ்ட்ரா இங்க ஒரு 50,000 வரைக்கும் நீங்க வந்து போய்க்கலாம். எக்ஸ்ட்ரா நீங்க ஒரு 50,000னா உங்களுக்கு 7.5 லேக்ஸ் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரெபேட் வந்து கழிச்சுக்கலாம். அப் டூ 25,000 ரூபீஸ் வந்து உங்களுக்கு வந்து வந்தது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அப்ப உங்களுக்கு வந்து 7 லேக்ஸ் கிடையாது. உங்களுக்கு 7.50 எதனால வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரேட்ல வந்து சேஞ்சஸ் ஆவுது. இங்க வந்து அப் டூ 3 லேக்ஸ் வரைக்கும் கிடையாது. ஆனா பழைய இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அப் டூ 6 லேக்ஸ் வரைக்கும் 5% இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அப் டூ 7 லேக்ஸ் வரைக்கும் 5%. அதுக்கப்புறமேட்டு 1 லேக் இங்க ஆட் ஆவறதுனால, உங்களுக்கு அதுல ஒரு வேரியேஷன் ஆகறதுனால, உங்களுக்கு வந்து இதுல ஒரு 50,000 அதாவது அப் டூ 7.5 வரைக்கும் உங்களுக்கு வந்து டாக்ஸ் கிடையாது. ரெபேட் வந்து உங்களுக்கு வந்து கழிச்சுக்கலாம். இது இல்லாம பிளஸ் உங்களுக்கு வந்து அந்த செக்ஷன் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ஒரு 75,000. ஸோ ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ஒரு 75,000
ப்ளஸ் ஒரு 7,50,000 மொத்தம் 8,25,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து சேலரி கேசஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேக்ஸ் கிடையாது. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து ஸ்பெஷல் இன்கம் எதுவுமே வந்து ஆட் பண்ணிக்க முடியாது. ஸோ இதில் ரெண்டுத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் உங்களுக்கு கேபிட்டல் கெயின்ஸ் இருக்கு, கெயின்ஸ் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் இல்லைனா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னும் போது உங்களால் இந்த ரெபேட் இந்த பெனிஃபிட் வந்து உங்களால் வந்து கிளைம் பண்ண முடியாது. ஸோ இந்த 25,000 வந்து உங்களால் வந்து பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் இன்கம் டேக்ஸ் ரேட்டுன்னு சொல்லுவாங்க, ஸ்பெஷல் டேக்ஸ் ரேட். ஸோ இந்த ஸ்பெஷல் டேக்ஸ் ரேட்டுக்கு என்ன டேக்ஸ் வருதோ நீங்கள் வந்து அது வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் இன்கம் டேக்ஸுக்கு மட்டும் தான் உங்களுக்கு வந்து இந்த ரெபேட்லாம் வந்து கழிக்க முடியும். ஸ்பெஷல் இன்கம் டேக்ஸ் ரேட்டுக்கு உங்களால் வந்து ரெபேட் வந்து கிளைம் பண்ண முடியாது. ஸோ ஐ ஹோப் இது எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இதேமாதிரி ரெகுலராக அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே வந்து என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கே வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அதுலேயும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்.